வெல்கம் டு மாசா அகாடமி. ஸோ நம்ம எஸ்எஸ்சி ஜிடி 2026க்காக டாப் 300 மேக்ஸ் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்ட் 9க்கான வீடியோ. ஆல்ரெடி நம்ம வந்து பார்ட் 1லேருந்து 8 வரைக்கும் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணால் தெரியும். டாப் 300ன்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும், அதில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக லேட்டஸ்ட் பேட்டர்ன், எக்ஸிக்யூட்டிவ் பேட்டர்ன் வந்து இது எக்ஸாம் கொஸ்டின்ஸு நிச்சயமாக உங்கள் ப்ரிப்பரேஷன்ஸில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லா வீடியோவுமே பார்த்து முடிங்க, சரியா? ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். த ப்ராடக்ட் ஆஃப் 2 கோப்ரைம் நம்பர் இஸ் 117, ஃபைண்ட் தேர் ஹச்சிஎஃப் சொல்லி கேட்டிருக்காங்க, சரியா? நமக்கு வந்து சார்பக எண்களோட பெருக்கல் பலன் 117 அப்படின்னா அவற்றோட மீப்போவா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கோப்ரைம் நம்பர்னாலே அதோட ஹச்சிஎஃப் வந்து என்ன தான் இருக்கும், ஒன்றா இருக்கும். அதுதான் கண்டிஷன், சரி? ஹச்சிஎஃப் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் அந்த நம்பர் நம்ம என்ன சொல்லுவோம், கோப்ரைம் நம்பர் சொல்லுவோம். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன தான் இருக்கும், ஒன்றுன்னு இருக்கும். கண்டிஷன் தெரிஞ்சாலே போதும், இந்த கொஸ்டின் என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம், சரியா? ஸோ ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். If the radius of a circle is increased to 19 times, then its circumference will be how many times of its previous circumference? ஒரு வட்டத்தின் ஆரம் 19 மடங்காக அதிகரிக்கப்பட்டால் அதன் சுற்றளவு அதன் முந்தைய சுற்றளவின் எத்தனை மடங்காக சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா முதல் சுற்றளவை 2πrன்னு வச்சுக்கலாம். இப்போ இருக்கிற சுற்றளவையும் 2πr தான், கரெக்டாக? அப்போ இந்த 2π இந்த 2π நமக்கு கேன்சல் ஆயிரும், காமனாக இருக்கிறதுனால. ஸோ மொதல் இருக்கிறதோட ரேடியஸ் வந்து 1 மடங்கு, இப்போ இருக்கிறது எத்தனை மடங்கு, 19 மடங்கு. அப்போ நமக்கு வந்து எவ்வளோ அதிகரிச்சிருக்கும், ஒன்றா இருக்கிறது எவ்வளோ அதிகரிச்சிருக்கும், 19 மடங்கு அதிகரிச்சிருக்கும், சரி? அப்போ ஆன்சர் வந்து என்னது, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 70% of the total goods are sold at a profit of 20% and the remaining goods are sold at a loss of 10%. Then what will be the total profit percent சொல்லி கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா 100 பொருளோட விலை 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. அதில் 70%, அப்போ 70 பொருள், 70 பொருளோட விலை எவ்வளோ ரூபா இருக்கும், 70 ரூபான்னு இருக்கும், கரெக்டாக? இதை 20% லாபத்தில் விற்கிறாங்களாம். அப்போ 10% 7 ரூபானா 20% 14 ரூபா. அப்போ 70 ரூபா உள்ள பொருளை எவ்வளோ ரூபாய்க்கு விற்பாங்க, 84 ரூபாய்க்கு விற்பாங்க. மீதி அவங்ககிட்ட எத்தனை பொருள் இருக்கும், 30 பொருள், அதோட விலை எவ்வளோ ரூபா இருக்கும், 30 ரூபான்னு இருக்கும். அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 10% லாஸ்ட்டில் விற்கிறாங்களாம், 10% லாஸ்ட்டில் விற்கிறாங்களாம். அப்போ 10% 3 ரூபா. அப்போ 30 ரூபாலேருந்து 3 ரூபா கழிச்சு 27 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க. ஸோ அப்போ 84 27 கூட்டிங்க அப்படின்னா 11 மீது 1 111 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க. அப்போ 100 ரூபாய் இருக்கக்கூடிய பொருளை 111 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க. அப்போ எவ்வளோ ரூபாய் லாபம் உங்களுக்கு, 11 ரூபாய் லாபம். அதுதான் வந்து என்னது, 11%, சரியா? இந்த மாடல் கொஸ்டின் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், சரியா? கொஞ்சம் ட்ரை பண்ணாலே போதும், என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம், சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். An aeroplane covers a distance of 1320 km, 1760 km and 2095 km at the speed of 528 km per hour, 352 km per hour and 419 km per hour respectively. Find the average speed, சரியா? அதோட சராசரி வேகம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ சராசரி வேகம் ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்னாலே நமக்கு ஃபார்முலா வந்து என்ன தெரியும், டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம், சரியா? ஸோ அப்போ இதுக்கு டைம் கண்டுபிடிங்க. ஸோ டைம் 1 வந்து கண்டுபிடிங்க. ஸோ டைம் 1 கண்டுபிடிக்கும், டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு தான் நமக்கு டைம், கரெக்டாக? ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 1320, ஸ்பீடு வந்து 528. ஸோ 2ஆல் கேன்சல் பண்ண அப்படின்னா 2 4 6 2 12 4 2 8. 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 6 2 12 6 2 12 0. திரும்ப 2ஆல் கேன்சல் பண்ணலாம், 1 2 2 3 2 6 2 4 3 2 6 3 2 6 0. 3ஆல் கேன்சல் பண்ண 4 3 12 4 3 12 1 3 3 1 3 3 0. 4 11 44 1 11 11 0. அப்போ இதையும் கேன்சல் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 2.5ன்னு கிடைக்கும், சரியா? அதே மாதிரி டைம் 2 கண்டுபிடிங்கடா. ஸோ டைம் 2 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஸ்டன்ஸ் அதே மாதிரி தான், டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடு தான். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 1760 இருக்குது. ஸோ ஸ்பீடு எவ்வளோ இருக்குது, 352 இருக்குது. ஸோ ஈஸியாக போட்டுடலாம், 176 176 2 176 352. அப்போ 1 2 2 I 2 10. ஸோ டைம் எவ்வளோ இருக்கும், 5 மணி நேரம் இருக்கும். அதே மாதிரி டைம் 3 கண்டுபிடிங்க. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு, 2095. ஸ்பீடு எவ்வளவு, 419. அப்போ 1 419 419 5 419 2095. அப்போ எல்லாத்துக்கான டைம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போது டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்னா எல்லாத்தையுமே கூட்டுங்க நீங்கள். ஸோ அப்போ எல்லாத்தோட டிஸ்டன்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், 1320 ப்ளஸ்
1760 ப்ளஸ் 2095 இதுதான் டோட்டல் டிஸ்டன்ஸ். டோட்டல் டைம் எவ்வளோ இருக்கும்? 5 5 10 12.52. ஸோ எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 5. சரியா? ஸோ இதை கூட்டினீங்க அப்படின்னா 9 6 15 17க்கு 7 மீதம் 1 8 11க்கு 1 மீதம் 1 3 4 5. சரியா? ஒரு 0 போட்டாச்சுன்னா இது என்ன ஆயிரும்? 125 ஆயிரும். ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 10 5 25. இது 5ஆல் கேன்சல் 1 5 0 3 15 5 25 0. திரும்ப 25ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 25 100 35ல் ஒரு 25 25 திரும்ப 4 25 100. அப்போ எவ்வளோ கிடைக்கும்? நமக்கு 414 கிடைக்கும். இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஈஸி தான். கால்குலேஷன் மட்டும்தான் நமக்கு டைம் அதிகமாக எடுக்குது. ஆனால் பொறுமையாக சால்வ் பண்ணிங்கன்னா என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் ஈஸியாகவே எடுத்துடலாம். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சால்வ் த ஃபாலோவிங். சரியா? சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் தான், ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ஒரு கோடு கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா ப்ரையாரிட்டின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? ப்ரையாரிட்டி, முன்னுரிமைன்னு அர்த்தம். சரி, இதை தான் நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணி முடிக்கணும். சரியா? ஸோ அப்போ 38 மைனஸ் 60 டிவைட் பை 5 இன்ட்டு 16 மைனஸ் 8 எவ்வளவு? 8 8 டிவைட் பை 2 டிவைட் பை 3 நான் என்ன பண்ணுவோம்? இன்ட்டு போட்டுட்டு அதை அப்படியே தலையில் போட்டுருவோம் 1/3. ஸோ இதான் முதல்ல சால்வ் பண்ண போகிறோம். அப்போ 1 3 3 2 3 6 1 5 4 5 20 1 2 2 4. அப்போ 2 × 8 16. அப்போ 38லேருந்து எதை கழிக்கணும்? 16 கழிச்சிடும். 8லேருந்து 6 கழிச்சா 2, 3லேருந்து 1 கழிச்சா 2. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்? 22ன்னு கிடச்சிடும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A mixture of milk and water contains 18 parts of milk and 8 parts of water. How much fraction of the mixture should be removed and replaced by water so that the ratio of water and milk are equal அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஸோ மில்க் வந்து 18 இருக்குது, வாட்டர் வந்து 8 இருக்குது. சரியா? ஸோ 18 8 நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 26 நமக்கு கிடைக்கும். ஸோ டோட்டலாக நமக்கு எத்தனை லிட்டர் இருக்கும்? 26 லிட்டர் இருக்கும். கரெக்டாக? ஸோ ரெண்டுமே சரியா? டோட்டலாக நமக்கு எத்தனை லிட்டர் இருக்கும்? 26 லிட்டர் இருக்கும். இது ரெண்டுமே ஈக்குவல் பண்ணுறோம். பாதிக்கு பாதி ஆகுமா என்ன ஆகும்? 13 லிட்டர் ஆகும். அப்போ 18லேருந்து 13 கழிச்சாலும் 5, 13லேருந்து 8 கழிச்சாலும் 5. ஸோ அப்போ எவ்வளோ நம்ம நீரை சேர்க்கணும்? 5 மடங்கு நீரை சேர்க்கணும். அப்போ நமக்கு 18ல் 5 நீரை சேர்க்கணும். சரியா? ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 5/18ன்னு கிடைக்கும். ஸோ மிக்சர் அலிகேஷனில் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2 numbers m and n are such that the sum of 4% of m and 6% of n is equal to half the sum of 7% of m and 14% of n. Find the ratio m is to n. சரியா? 4% of m அப்படின்னா 4 divided by 100 into m and 6% of n அப்படின்னா 6 divided by 100 into n is equal to half தனா 1/2 into 7% of m 7 divided by 100 into m and 14% of n 14 divided by 100 into n. சரியா? ஸோ கொடுத்துருக்கிறத நான் அப்படியே எழுதியிருக்கேன். ஸோ அப்போ நம்ம இது எப்படி போடுவீங்க? 4m + 6n divided by 100 இங்கே 1/2 into 7m + 14n divided by 100. அப்போ ரெண்டு சைடும் 100 காமனாக கேன்சல் பண்ணிவிட்டேன். இந்த 2 நாங்கள் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 2 × 4 என்ன கிடைக்கும்? 8m 6 × 2 12n ஈக்குவல் டு 7m + 14n கிடைக்கும். ஸோ m டேம்லாம் ஒரு சைடு கொண்டு வரேன், n டேம்லாம் ஒரு சைடு கொண்டு வரேன். அப்போ இங்கே இது ப்ளஸ்ஸுங்க வரும்போது மைனஸாக மாறிடும். அப்போ 8m - 7m. அதே மாதிரி 14nலேருந்து இங்கே இருக்கிற ப்ளஸ்ஸுங்க வரும்போது மைனஸாக மாறிடும், -12n. 8லேருந்து 7 கழிச்சா 1m, 1m ஈக்குவல் டு 2n. அப்போ m/n நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2/1ன்னு கிடைக்கும். கொஸ்டினை கேட்டிருக்காங்க m/nோட வீதம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ m/nோட வீதம் என்ன இருக்கும்? 2:1 இருக்கும்.
ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். நான் வந்து உங்களுக்கு புரியதுக்காண்டி இவ்வளோ போட்டேன். இந்த பர்சன்டேஜில் என்ன பண்ணலாம், டக்குன்னு இங்கேயே நம்ம அடிச்சுட்டு பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டெப் என்ன பண்ணலாம், ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த ஸ்டெப்லேருந்து டேரெக்டாக இங்கே எழுதிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் போட்டுடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். A solid metallic hemisphere is melted and cast in the form of a cone of uniform radius r. If the height of the cone is h, then அப்படின்னு என்ன கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு அரைக்கோளம் உருவாக்கப்பட்டு அதை கூம்பா மாற்றுறாங்களாம். இப்போ இந்த மாதிரி மாற்றும் போது ரெண்டோட வால்யூம் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். ரெண்டோட வால்யூம் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். இதுதான் இதோட கான்செப்ட்டு. இப்போ வால்யூம் சேமாக இருக்கும் அப்படின்னா ஹெமிஸ்பியரோட வால்யூம் வந்து 2/3 πr இருக்கும். கோனோட வால்யூம் வந்து 1/3 πr ஸ்கொயர் ஹெச். அப்போ இந்த 3யும் கட் ஆயிரும். இந்த பையும் கட் ஆயிரும். ஒரு ஆர் க்யூப்பில் இங்கே ஆர் ஸ்கொயரும் ஒரு ஆர் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிரும், ஆறு மட்டும் இருக்கும். அப்போ இங்கே 2r இருக்கும், இங்கே என்ன தான் இருக்கும், ஹச் மட்டும்தான் இருக்கும். அப்போ ஹச்சோட வேல்யூ நமக்கு என்னென்னு கிடைக்கும், 2rன்னு கிடச்சிரும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இது. இந்த ரெண்டு ஃபார்மா தெரிஞ்சால் என்ன பண்ணிடலாம், ஆன்சர் போட்டுடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். What should be the maximum value of x so that the number 8343x5 can be divided by 125 சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ 125ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா அந்த லாஸ்ட் 3 டிஜிட்டுமே 125ஆல் டிவைட் ஆகணும். ஃபஸ்ட் ஆப்ஷனை போட்டு பாருங்கள். 375 125 375 இதுவே டிவைட் ஆகுது. அப்போ வேறு எதுவுமே நம்ம என்ன பண்ண வேணாம், செக் பண்ண வேணாம். அப்போ அந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன தான் வரும், 7 தான் வரணும். அப்படி இது வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த ஆப்ஷன் போட்டு பார்ப்போம். 395 போட்டு பார்ப்போம், 385 போட்டு பார்ப்போம். ஸோ 375 டிவைட் ஆகிறதுனால இதான் நமக்கு என்ன தான் இருக்கும், ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹவு many காம்போசிட் நம்பர்ஸ் ஆர் தேர் ஃப்ரம் 1 to 19? 1லேருந்து 19 வரைக்கும் எத்தனை காம்போசிட் நம்பர் இருக்குன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இந்த 1 பார்த்தீங்கன்னா ப்ரைம் எடுக்க மாட்டோம், காம்போசிட் எடுக்க மாட்டோம். 2 ப்ரைம் நம்பர் எடுக்க மாட்டோம், 2 ப்ரைம் நம்பர் எடுக்க மாட்டோம், 3 ப்ரைம் நம்பர் எடுக்க மாட்டோம், 4 வந்து காம்போசிட் நம்பர். நான் காம்போசிட் நம்பர் மட்டும் எழுதுகிறேன். சரியா? அப்போது 4 வந்து காம்போசிட் நம்பர், 5 ப்ரைம் நம்பர் எடுக்க மாட்டோம், 6 காம்போசிட் நம்பர், 7 பார்த்திங்கன்னா ப்ரைம் நம்பர், 8 காம்போசிட் நம்பர், 9 காம்போசிட் நம்பர், 10 காம்போசிட் நம்பர், 11 ப்ரைம் நம்பர், 12 காம்போசிட் நம்பர், 13 ப்ரைம் நம்பர், 14 காம்போசிட் நம்பர், 15 காம்போசிட் நம்பர், 16 காம்போசிட் நம்பர், 17 ப்ரைம் நம்பர், 18 காம்போசிட் நம்பர். ஸோ நான் எழுதியிருக்க எல்லா நம்பருக்குமே மோர் தேன் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும் அப்படின்னா அது காம்போசிட் நம்பர்னு சொல்லுவோம். அப்போ எத்தனை நம்பருக்கு நமக்கு மொத்தமாக 10 நம்பர் இருக்குது. சரியா? கொஸ்டின் வந்து ப்ரைம் நம்பர் கேட்கல, என்ன கேட்காங்க, காம்போசிட் நம்பர் கேட்காங்க. ஸோ ப்ரைம் நம்பர் அப்படின்னா ஒன்லி 2 ஃபேக்டர் தான் இருக்கணும், ஒன்லி 2 ஃபேக்டர் தான் இருக்கணும். ஸோ காம்போசிட் நம்பர் அப்படின்னா மோர் தேன் 2 ஃபேக்டர். சரியா? காம்போசிட் நம்பர்னால் என்ன இருக்கணும், மோர் தேன் 2 ஃபேக்டர். மோர் தேன் 2 ஃபேக்டர் இருந்துச்சுன்னா அது காம்போசிட் நம்பர்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் கொஸ்டின் தான். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நிறைய போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தலாமா. Ritu and Mona together can paint a house in 18 days. Ritu alone will take 27 days to complete the painting. How much time will Mona alone take to complete the painting? அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்னாலே நமக்கு தெரிஞ்ச கதை தான்ப்பா. ஸோ ரீத்துவும் மோனாவும் 18 நாளில் முடிப்பாங்களாம். அதே நேரத்தில் ரீத்தா மட்டும் 27 நாளில் முடிப்பாங்களாம். அப்போ ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும், 54 நாள் கிடைக்கும். ஸோ 18 × 3 54, 24 × 2 54. சரியா? நம்ம இதுலேருந்தே தெரியுதா, ரீத்தாவும் மோனாவும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 3 வேலை செய்வாங்களாம். அதில் இந்த ரீத்தா மட்டுமே எத்தனை வேலை செஞ்சுருவாங்க, 2 வேலை செஞ்சுருவாங்க. அப்போது அந்த மோனா அப்படிங்கிறவங்க எத்தனை வேலை தான் செய்வாங்க, ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வேலை தான் செய்வாங்க. மொத்தம் எத்தனை வேலை இருக்குது, 54 வேலை இருக்குது. இவங்க ஒரு நாளுக்கு ஒரு வேலை செஞ்சாங்கன்னா அந்த 54 வேலை முடிக்கிறது எத்தனை நாள் ஆகும், 54 நாள் ஆயிரும். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தலாமா. ஸோ நம்ம அகாடமியில் எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம வந்து ஃப்ரீ ஃபிசிக்கல் ட்ரைனிங் வந்து கொடுக்குறோம். ஸோ லாஸ்ட் இயரே நம்மளோட ஃபிசிக்கல் ட்ரைனிங்கில் 100% ரிசல்ட் கொடுத்தோம். சரியா? ஸோ இந்த ஃப்ரீயாக கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்த உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய பேர் கோச்சிங் சென்டர்ஸ் நீங்கள் போகும்போது வந்த உடனே ஹெவி ஒர்க் அவுட் கொடுத்து அவங்க
லெக் இன்ச்சுரி, ஏதாவது இன்ச்சுரி வரும். ஆனால் நம்ம ஃப்ரீயாக பண்ணுறதுனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்களை இம்ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ தேவை இருக்கிறவங்க இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அகாடமி எங்கே இருக்குது அப்படின்னா மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. சரியா, ஒரு ப்ராப்பரான ஃபிசிக்கல் ட்ரைனிங் இருக்கும், ஃபிசிக்கல் ட்ரைனர் வச்சா நம்ம பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் இயரே நம்மகிட்ட படித்து நிறைய பேர் சிஎஸ்எஃப் கிடச்சிது. சரியா, ஃபிசிக்கல் நீங்கள் நல்லா மார்க் வந்து ஸ்கோர் பண்ணதுக்கு இந்த ஃப்ரீ ஃபிசிக்கல் ட்ரைனிங் நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எந்த ஃபீஸுமே கிடையாது. ஸோ தேவைப்படுறவங்க இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சரியாம்மா, மொத்தமே 50 சீட்ஸாக நம்ம கொடுப்போம், அதுக்கு மேலே நம்ம கொடுக்க மாட்டோம். ஏன்னா இண்டிவிஜுவலாக கேர் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த 50 தான் எங்களால் முடியும். சரியா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். In what ratio should wheat costing rupees 38 per kg be mixed with wheat costing 26 per kg so that there is a profit of 30% on selling the mixture at rupees 39 per kg அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 39 ரூபாய்க்கு விற்கிறது மூலிமா 30 ரூபா லாபம் கிடைக்குதான். அப்போ 130% தான் எவ்வளோ ரூபாடா? 39 ரூபா. 100% முதல்ல எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. அப்போ 0 கட் பண்ணாலும் 1 13 13 3 13 39. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ ரூபா? 30 ரூபா. மிக்சர்லேயே போட்டுடலாம், கரெக்டாக நம்ம மிக்சர் அலிகேஸ்லேயே போட்டுடலாம். ஸோ 38 ரூபா 26 ரூபா, இது ரெண்டுத்தையும் எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாங்க? 30 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க. அப்போ கழிச்சு அப்படின்னா 8 ரூபா, இதை கழிச்சோன்னா 4 ரூபா. ஸோ ஒரு நாள் 4, 2 நாள் 8. அப்போ என்ன ரேஷியோவில் அவங்களுக்கு அந்த கலவை மிக்ஸ் பண்ணுவாங்க? 1:2ங்கிற ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ பார்ட் 8லேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு கொஸ்டின் நம்ம செஞ்சுருப்போம். அதான் சொல்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் கன்டினியூ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா, ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 2 trains each 180 meter long are moving towards each other on parallel tracks at speed of 50 km per hour and 70 km per hour. In how many seconds will they cross each other completely? அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 2 trains, அப்போ ஒரு ட்ரெயின் 180 மீட்டர் அப்படின்னா இன்னொரு ட்ரெயின் இவ்வளோ தான் இருக்கும், 180 மீட்டர் தான் இருக்கும். சரியா, டோட்டலாக 360 மீட்டர் இருக்கும். ஸோ இவங்க வந்து ஹவு many செகண்ட் சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து ஸ்பீடு கிலோமீட்டர் பர் ஹவரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 120 கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டாக மாற்றினா 5/18ன்னு போடுவோம். அப்போ 2 6 12, 3 6 18. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 100/3 மீட்டர் பர் செகண்ட் கிடைக்கும். சரியா, ஸோ டைம் அப்படின்னாலே நமக்கு என்னது? டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடு. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 360, ஸ்பீடு வந்து 100/3. அப்போ இதை என்ன பண்ணுவோம்? 360 × 100/3 3/100ன்னு போடுவோம். கரெக்டாக? அப்போது நம்ம இதை கேன்சல் பண்ணும்போது 0 0 கேன்சல் ஆகும். 36 3 எவ்வளோ கிடைக்கும்? 108. ஸோ 108 டிவைட் பை 10னா ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வைப்போம், நமக்கு ஆன்சர் கிடைக்கும் 10.8ன்னு கிடச்சிரும். சரியா, ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். If the average marks of all 3 sections of class X consisting of 35, 40 and 25 students are 90, 88 and 80 respectively, then find the average marks of all the students of class 10 சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, அப்போது 35 ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் எவ்வளோனா 90. அதே மாதிரி 40 ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் எவ்வளோனா 88. அதே மாதிரி 25 ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் எவ்வளோனா 80. ஸோ மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க அப்படின்னா 35, 40, 60, 100 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் குட்டி போட்டால் எவ்வளோ ஸ்டூடெண்ட் இருக்காங்க? 100 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. சரியா, அப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி இதோட வேல்யூ மட்டும் போடுங்க. 35 × 9, 50 45க்கு 5 மீத 4, 9 27, 27 4 31. ஸோ 3150 ப்ளஸ் 88 4, என்னாங்க 32க்கு 2 மீதம் 3, என்னாங்க 32 3 35, 3520 ப்ளஸ் 25 8, 8 40 0 மீத 4, 2 16 4 20 ப்ளஸ் 2000 டிவைட் பை 100. இப்போ 0 போடும்போது 0 0 2 5 7, 0 5 6, அடுத்தது 2 3 5 3 8 டிவைட் பை 100 போட்டோம் அப்படின்னா 2 டெசிமல் தள்ளி புள்ளி வச்சுரும். அப்போ ஆன்சர் என்ன இருக்கும்? 86.7ன்னு கிடச்சிரும். சரியா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Nine years ago the average age of family of 5 members. சரியா,
வாஸ் 33 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. நவ் 3 நியூ மெம்பர்ஸ் ஜாயின் ஹூஸ் ஏஜஸ் ஆர் இன் அசெண்டிங் ஆர்டர் with a consecutive gap of 8 years. If the present average age of the family is same as it was 9 years ago, what is the age of the eldest new member சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, நமக்கு 5 மெம்பரோட ஆவரேஜ் வயசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 33 வயசு 5 மெம்பரோட. அப்போ 15 டோட்டல் வயசு எவ்வளோ இருக்கும்? 165 வயசு இருக்கும். இது வந்து 9 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இந்த 9 வருஷத்தில் ஒரு ஆளுக்கு 5 வயசு கூடிச்சுன்னா 45 வயசு கூடியிருக்கும். அப்போ இது கூட 45 வயசு கூடியிருக்கும். அப்போ எவ்வளோ பேர் இருப்பாங்க? 5 5 10 சிறுமி தான் பார்த்தீங்கன்னா 210 இருப்பாங்க. இப்போ கரண்டாக எவ்வளோ இருப்பாங்கன்னா 210 வயசு இருப்பாங்க. இது வந்து ப்ரெசன்ட் ஏஜ். இது வந்து என்னது? ப்ரெசன்ட் ஏஜ். சரியா, கொஸ்டினை கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 புதிய உறுப்பினர்கள் வயதுகளோட 8 ஆண்டுகள் இடைவெளியில் இருப்பாங்க. அப்போ மொதல் ஆளுக்கு வந்து ஏங்கிற வயசுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அடுத்த ஆளுக்கு A+8 இருக்கும், அடுத்த ஆளுக்கு A+16. இந்த 3 பேர் ஆட் ஆகிறதுனால அவங்களோட ஆவரேஜ் வந்து அந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சுல 33, அதுவாக மாறுதான். பழைய 9 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தால் அதே 33 மாறுதான். அப்போ இவங்க 210 ஆல்ரெடி இருக்குது, இவங்க ஆட் ஆகுறாங்க. யாரெல்லாம் ஆட் ஆகுறாங்க? ஏ ஆட் ஆகுறாங்க, A+8 ஆட் ஆகுறாங்க, A+16. இந்த 3 பேர் ஆட் ஆகுறாங்க. ஆட் ஆகும்போது 5+3 எத்தனை பேர் ஆயிடுவாங்க? 8 பேர் ஆயிடுவாங்க. 8 பேர் ஆகும்போது அவங்க சராசரி வந்து என்ன ஆகுதான்? பழைய சராசரி அதே 33ன்னு வருதான். சரியா, அப்போனா அந்த புதுசாக ஆட் ஆனவங்கள அதில் எல்டஸ்ட் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாம் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கண்டுபிடிக்கணும். அப்போ 33 × 8 மூவட்டா 24, மூவட்டா 24, 240னா 264 நமக்கு கிடைக்கும். சரியா, அப்போ இதெல்லாம் கூட்டணும் அப்படின்னா 3A ப்ளஸ் 16 8 24, 210 220 234 சீக்வல் நமக்கு என்ன இருக்கும்? 264. அப்போ 3A = 264லேருந்து 234 கழிச்சாச்சுன்னா 30. அப்போ A = என்னது? 10ன்னு கிடச்சிடும். அப்போ A10னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A+16 தான் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக எல்டஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 10 + 16 எவ்வளோ இருக்கும்? 26ன்னு இருக்கும். ஸோ புதுசாக வந்தவங்களோட மூத்தவங்களோட வயசு எவ்வளோன்னு இருக்கும்? 26ன்னு இருக்கும். சரி, அந்த கொஸ்டின் ஈஸி தான், கொஞ்சம் நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நியூ பேட்டர்ன் கொஸ்டின் கேட்டால் என்ன பண்ணுங்கள்? போட ட்ரை பண்ணுங்கள். சரியா, ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். So a person deposits 5,000 in his bank account for 5 years to earn 12% simple interest per annum. Find the amount he gets 5 years. ஸோ 5 வருஷத்துக்கு 12% ஒரு வருஷத்துக்கு வட்டியாம். அப்போ 5 வருஷத்துக்கு 60% வட்டி ஆயிரும். சரியா, ஸோ அப்போ 5000ல் 60% எவ்வளோ நம்ம என்ன பண்ணால் போதும்? கண்டுபிடிச்சா போதும். அப்போ 2 சீராக கட்டாமல் 5000 30னா 3000 ரூபா வட்டி கிடைக்கும். கொஸ்டினை கேட்டிருக்காங்க, தொகை கேட்காங்க. அமௌண்ட்னாலே பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் தானே. அமௌண்ட்னாலே பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ 5000 ப்ளஸ் வந்து என்னது? 3000. ஸோ டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 8000 கிடச்சிடும். சரியா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். A sum of rupees 312 is divided among 100 boys and girls in such a way that each boy gets rupees 3.60 and each girl get rupees 2.40. What is the number of girls சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 100 பாய்ஸில் எக்ஸுங்கிறது பாய்ஸ்னு வச்சுக்கலாம். அப்போ கேர்ள்ஸ் எவ்வளோ இருப்பாங்க? 100 - எக்ஸ்ன்னு இருப்பாங்க. முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த மெத்தடை. அப்போ இந்த பாய்ஸ்க்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? 3.60. அப்போ 3.60 × எக்ஸு ப்ளஸ் 100 - எக்ஸ் × கேர்ள்ஸ்க்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? 2.40 கொடுக்குறாங்க. சரியா, அப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது இது 3.60 எக்ஸு தான். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 240. இந்த எக்ஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -2.40 எக்ஸு நமக்கு கிடைக்கும். சீக்வல்ட்டு எவ்வளோ ரூபா இருக்கும்? 312 ரூபா. அப்போ 240லிருந்து 312 ரூபாயை நம்ம கழிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 72 ரூபா கிடைக்கும். சரியா, அப்போ 3.6லேருந்து 2.4 கழிச்சாச்சுன்னா 1.2. 1.2 எக்ஸு சீக்வல்ட்டு எவ்வளோ கிடைக்கும்? 72.
அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 5 6 12 72. சரியா? அப்போனா ஒரு 0 போட்டால் போதும் பாயிண்ட் இருக்கிறதுனால. அப்போ எக்ஸோட வேல்யூ 60. அதாவது பாய்ஸ் வந்து எவ்வளவு? 60. கொஸ்டினை கேட்டிருக்காங்க, சிறுமியரோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. பாய்ஸ் 60 இருந்தால் கேர்ள்ஸ் எவ்வளோவா இருக்கும்? 40. அப்போ நமக்கான ஆன்சர் வந்து என்ன இருக்கும்? ஆப்ஷன் சியாக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். So the difference between the compound interest and simple interest on a sum of rupees 80,000 for 2 years is rupees 288. Find the annual rate of interest சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி வந்தாலே நம்ம எஸ்ஐ மைனஸ் சிஐ 2 இயருக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஃபார்முலா படிச்சிருக்கோம். கரெக்டாக? 2 இயருக்கு ஃபார்முலா படிச்சு என்ன ஃபார்முலா? பி இன்ட்டு R/100 த ஹோல் ஸ்கொயர். ஸோ 288. பியோட வேல்யூ எவ்வளவு? 80,000. ஆரோட வேல்யூ தெரியாது. ஸோ R/100 இன்ட்டு R/100. அப்போ 2 0 2 0 கட் ஆகும், 2 0 2 0 கட் ஆகும். ஸோ 1 8 3 24 6 8 48. இப்போ 6 இன்ட்டு 6 தானே. ஸோ 36 ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் அப்படின்னா ஆரோட வேல்யூ என்ன இருக்கும்? 6 சென்ட் இருக்கும். ஸோ 6% தான் நமக்கு இதற்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின் இந்த சீரியஸில், Ankita purchased some toys at 10% discount on the original price. The original price of each toy was 50. ஸோ 50 ரூபா இருக்க பொருளை 10% டிஸ்கவுண்ட் கொடுத்து வாங்குறா. எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குவா? அப்போ 45 ரூபாய்க்கு வாங்குவா. ஸோ எவ்வளோ ரூபா சேவ் பண்ணுவாவா? 5 ரூபா சேவ் பண்ணுவா. ஸோ இதே மாதிரி அவன் 450 ரூபா சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ எத்தனை பொம்மை வாங்கியிருக்கான்னு சொல்லி கேட்காங்க. ஒரு பொம்மைக்கு 5 ரூபா சேவ் பண்ணி 450 ரூபா சேவ் பண்ண அப்படின்னா 450 / 5. அப்போ எத்தனை பொம்மை வாங்கியிருப்பா? 90 பொம்மை வாங்கியிருப்பா. அப்போ 90 × 5 தான் நமக்கு என்ன கிடைக்கும்? 450 கிடைக்கும். சரியா? ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லக்கி தான். கண்டிப்பாக அந்த 300 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுங்கள்? ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக எக்ஸாம்ஸில் மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அடுத்த பார்ட்டையும் நம்ம சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.